ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய தக்காளி ஊறுகாய் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எல்லாத்தையும் இது போல் நல்லா பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சீசன்றதுனால தக்காளி நமக்கு நல்லா பழமாகவும் நல்லா சூப்பராகவும் கிடைக்குது. நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு கிளாத்தில் முடிஞ்சால் தொடச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த கிளாத்லேயே போட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும், ஆனால் நல்லா பழமாக இருக்கணும். அது மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சமையல் கூட தக்காளியை கட் பண்ணும்போது இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை நம்ம அரைக்கக்கூடாது, இது போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். நான் 1.5 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியில் கொட்டை அந்த நார் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் புளி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். தக்காளி ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த தக்காளி கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா மூடி போட்டு மூடும்போது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, ஊறுகாவை சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் மூடி போடாமையே இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நல்லா வதக்கணும். பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளி புளியெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே தக்காளி குழஞ்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இன்னமும் நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறத்துக்குள்ளே நம்ம மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் தீயாமல் நல்லா வறுபடணும். அது வரைக்கும் நல்லாவே அதையும் வறுத்துக்கலாம். கடுகும் நல்லாவே வறுபட்டுடுச்சு. பாருங்கள், அந்த கடுகு நல்லா வெடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் இதையும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பவுடராக அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதே ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ இந்த தக்காளியை நம்ம அரைக்கணும். இந்த தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மொத்தமாக போட்டு அரையாது, அதனால் நான் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இதை அதே பேன்லேயே நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வேறு பவுலில் மாற்றி மறுபடியும் இதை மாற்றும் போது நிறைய தக்காளி வேஸ்ட்டாக போகும். அதனால் நான் இந்த பேனில் தான் செய்ய போகிறேன். அதனால் அதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்க தக்காளியும் நான் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லா தக்காளி பேஸ்ட்டையும் நான் அரைச்சி அதே பேனில் மாற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தனி மிளகாய் தூள்,
இது வந்து அளவுன்னு பார்த்தா 100 கிராம் தனி மிளகாய் தூள், 3/4 கப் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், கடுகு அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து தக்காளி பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஊறுகாய்க்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கு பொதுவாகவே நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் இருக்க காரம்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். அதுவும் இல்லாமல் இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் தான் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், அதையும் இது கூடவே கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு உரிக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆனால் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிருக்கல அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூட இந்த ஊறுகாய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு மறுபடியும் இந்த ஊறுகாய் வந்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போவும் இதை வந்து மூடி வைக்கக்கூடாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம்னா இது ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து மேலெலாம் தெரிக்காது, அதனால் பக்கத்துலேயே நின்று கலந்து விடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா இழுத்துக்குச்சு. நல்லா இழுத்துட்டு மறுபடியும் இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படியோ ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேனா ஆகும். அந்த மாதிரி நம்ம பொறுமையாக செஞ்சால் தான் 1 வருஷத்துக்குனா இதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். கெட்டு போகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற விடணும். இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பரான தக்காளி ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி ஊறுகாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 இயர் வரைக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம வெளியே வைக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி ஊறுகாவை நம்ம இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஜாரில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.